الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி போழ்ந்தவனாக புனிதமிக்க ஜும்மாவின் உரையை நான் துவங்குகின்றேன். இதிலே நாம் எந்த கருத்தை செவிமெடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதம் என்பது புனிதமிக்க ரமலானுடைய மாதம். இந்த மாதம் முழுவதும் அமல் செய்வதற்குண்டான ஒரு அழகான ஒரு மாதம். அதே நேரத்திலே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, மனிதர்களாக பிறந்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே இறக்கி அருளப்பெற்ற இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தீய விஷயங்களிலிருந்து விலகி கொள்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நெறியை சட்ட திட்டத்தை திருமறை குர்ஆன் மூலமாக மனித சமூகத்துக்கு அல்லாஹ் இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இறக்கி அருளியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன் உதல் லின்னாசி வ பய்யினாத்தின் வல் ஃபுர்கான். இந்த வசனத்தை இந்த ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் எந்தெந்த தேசங்களெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த வசனத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். பள்ளிவாசல்களிலும் இன்ன பிற இடங்களிலும்
இந்த ஆயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆன் என்கின்ற அருள்மறை, மனிதனுடைய சாசனம் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு தேவையான அற்புதமான சட்ட திட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்றான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்து அறிவிப்பதின் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான். தெளிவான, எந்த சந்தேகமும் இல்லை, இதில் இப்படி இருக்குமோ அதில் அப்படி இருக்குமோ, தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டத்திட்டத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக இது நன்மை இது தீமை என்று மனித சமூகம், முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனின் மூலமாக சட்டத்திட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு சொல்லி இருக்கின்றான். அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், நான் இறக்கிய இந்த வேதத்தின் அடிப்படையிலும் என்னுடைய இறை தூதர் காட்டித்த அடிப்படையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அழகான ஒரு சுவனத்தை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதம் வந்ததற்கு பிறகும் கூட பொதுவாக எந்த இபாதத்தும் செய்யாமல், எந்த விதமான நன்மையின் பக்கமும் வராமல், நெருங்காமல், தான்றோண்டித்தனமாக, தருதலைகளாக, எந்த இபாதத்தை பற்றி எண்ணியும் பார்க்காமல் சதாவும் அல்லாஹ்வை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய போதனையை மறந்துவிட்டு தான்றோண்டித்தனமாக அலையக்கூடியவர்கள் அவர்களுடைய இறுதிக்கட்ட நிலையில், அவர்களுடைய கடைசி நிலையில், கண்ணுக்கு முன்பாக மரணத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். கடைசி நிலையில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது, பள்ளிவாசல் பக்கம் வராமல், தர்மம் செய்யாமல், பிறருக்கு தொல்லை கொடுக்காமல், எந்த ஒரு நல்லறங்களையும் செய்யாத அந்த மனிதன் கடைசியில் அவன் மரணத்தை என்ன செய்ய போகிறான், பார்க்குறான். இதற்கு பிறகு நமக்கு எந்த தவணையும் இல்லை என்கின்ற நிலையில் அந்த மனிதன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒலைசத்தில் தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இலா அதர அஹதுகுமுல் மௌத். அல்லாஹ் சொல்கின்றான், ஹத்தா இதா ஹலர அஹதுகுமுல் மௌத். தீமைகள் செய்து கொண்டிருந்து இறுதியிலே அவர்கள் ஒருவனுக்கு மரணம் நெருங்கும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறான், இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடையாது, அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், தௌபா தான் என்கின்ற நிலை வருகின்ற போது அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் சொல்கின்றான், கால இன்னி துப்துல் ஆன வல்லதீன யமூத்தூன, இப்போது நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று அவன் கூறுவான். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, திடகாத்திரமாக இருக்கின்ற போது, பள்ளிவாசல் பக்கத்தில் பாங்கு ஒலிக்கும், பள்ளிக்கு தொழுவதில்லை, கேட்டால் பார்த்து கொள்ளலாம். நோன்பு காலங்களிலே நோன்பு நோற்பார்கள் மக்கள் எல்லாம், நோன்பு நோற்க வேண்டியதானப்பா என்று சொன்னால் பார்த்து கொள்ளலாம். இப்படி எல்லா விதமான நல்லறங்களையும் அவன் ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, நல்ல சுய சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது அப்போதெல்லாம் அவன் செய்ய மாட்டான். அப்போதெல்லாம் அவன் ஜம்மம் பேசிக் கொண்டிருப்பான். பள்ளிக்கு போகக்கூடியவர்களை, மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களை, சத்திய செய்தியை எடுத்து சொல்லக்கூடியவர்களை கேலி பேசிக்கொண்டும் புறம் பேசிக்கொண்டும் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதன் அவனுடைய இறுதியிலே மரணத்தை கண்ணுக்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது அவன் சொல்லுவானாம், இப்போது நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுவோருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், உன் பாவ மன்னிப்பத்தை போடா அப்படிங்கிற துணியில் அப்படி கூறுபவருக்கும் ஒகும் குஃபாருன் உலாய்க்க அகத அமாலுகும் அதாபன் அலீம், ஒகும் குஃபாரும் உலாய்க்க அகதத்னா லகும் அதாபுன் அலீம். அல்லாஹ் சொல்கின்றான், இறை மறுப்பாளராகவே மரணிப்போருக்கு பாவ மன்னிப்பு இல்லை,
எப்படி இவனுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ்வை நம்பாமல் இணை வைப்பு போன்ற குஃப்ரான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. அவர்களுக்கே நாம் துன்புறுத்தப்படக்கூடிய மிக அழகான ஒரு வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். யாரை சொல்லி யாரோட முடிச்சு போடுறான் அல்லாஹ்? மூமின்களையும் இறை மறுப்பாளர்களையும் ஒரே லிஸ்ட்டில் ஒரே கேட்டகரியில் வைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி நீ தொழாம நோன்பு வைக்காம தான தர்மம் செய்யாம ஜக்காத்து கொடுக்காம சதாவும் உலகத்திலே நீ அலிம்பு பேசி கொண்டிருந்தாயே, கிபிரியத்து பேசி கொண்டிருந்தாயே, ஆடம்பரமான முறையிலே இருந்தாயே, நான் வைத்ததுதான் சட்டம் என்று தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தாயே, அந்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாம். அதே போல இறை மறுப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் எப்படி மற்றவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களையும் இவர்களையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒரே கேட்டகரியில் கொண்டு வர்றான். ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்து இவர்களுக்கு எந்த மன்னிப்பு இல்லையோ அதே போல உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று மூமின்களையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால், சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகின்றான், உங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்து உள்ளோம். வாங்க, தொழும்போது தொலை வரல, நோன்பு காலத்தில் நோன்பு வைக்கல, அமல்கள் செய்யல, எதுவுமே செய்யவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறான் என்று சொன்னால், இந்த ரமலானில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹ் சொல்கின்றானே, ஹுதல்லின்னாஸ், உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த திருக்குர்ஆன் நேர்வழி காட்டி. அப்படி என்றால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் பள்ளிவாசலோடு நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது, பள்ளிவாசலோடு தொடர்பிலே இருக்கின்ற பொழுது, திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கின்ற பொழுது, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே எது நல்லது, எது செய்தால் நமக்கு அது நன்மை வாய்க்கும், எது செய்தால் அது நம்மை தீமையின் பக்கம் இழுத்து கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நீங்கள் எல்லோரும் இந்த பள்ளிவாசலில் இந்த பார்க்குறோம். அல்லாஹுடைய பேரருளால் எல்லா பள்ளிவாசல்களிலும் ரமலான் மாதம் நெருங்கி, அதாவது மக்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கெல்லாம் பெரும்பாலான இடங்களிலே ஜும்மாவுக்கு இடமே கிடைக்காதுங்கிற அளவுக்கு மக்கள் ரோடுகளிலும் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று தொழக்கூடிய காட்சிகளை நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கலாம். அப்படி என்றால் ரமலானில் மாத்திரம்தான் அல்லாஹ் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றானா? ரமலானுக்கு பிறகு அல்லாஹ் நம்மை கவனிக்க மாட்டானா? அல்லாஹ் நம்மை எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்மை அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் நமக்கு மத்தியிலே வர வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நமக்குண்டான படிப்பினை. தொழுதவர்கள் 5 நேரம் ரமலானோடு ஜமாத்துக்கு வந்து தொழுதவர்கள் ரமலானுக்கு பிறகும் தொழ வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றவர்கள், பள்ளியில் வந்து ஓதியவர்கள் ரமலான் பிறகும் அதை தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வைத்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் நமக்கு அல்லாஹ் அதனுடைய பலனை தந்திருக்கின்றான். அடுத்த ரமலானில் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? எப்படியாவது நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாராவது ஒருவர் நம்முடைய நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ நம்மை விட்டும் போயிருப்பார்கள். அப்படி என்றால் எது மிக மிக முக்கியம்? இபாதத், அமல். இந்த ரமலானில் பெற்ற அந்த படிப்பினை அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்ற போது மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எது நன்மை எது தீமை என்பதை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்ற நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அழகான விஷயங்களையும் சொல்லுகின்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதூன ரப்பஹும் கௌஃபுன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களில் விலாப்புறங்கள், அல்லாஹ் சொல்கின்ற போது அவர்களின் விலாப்புறங்கள் படுக்கையை விட்டு விலகிவிடும். அவர்கள் அச்சத்துடனும் ஆவலுடனும் தமது இறைவனை பிரார்த்திப்பார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வசனத்தின் மூலமாக, அவர்கள் படுக்கையில் இரவு நேரத்தில் நாம் படுக்கின்றோம் அல்லவா, உறங்குகிறோம் அல்லவா, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அவர்களுடைய விலா எலும்பு அப்படியே நம்ம திடுபுடன் இருந்துச்சு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடை,
அதெல்லாம் அப்படியே நினச்சி அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே நெருங்கி என்ன செய்வார்கள், இன்று தொழுகுவார்கள் என்கின்ற தொழில் அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கையை விட்டும் தூக்கத்தை விட்டு அப்படி உதறி தள்ளிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம் பள்ளிவாசல் பக்கம், அல்லது வீட்டில் நின்று இரவில் தஹஜ்ஜத் தொழுகிறது, இது போன்ற காரியங்களை ஆவலுடன் செய்வார்களாம். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வர வேண்டும். ரமலானில் எல்லா நேரமும் தொழுதோமே, அடிஷ்னலாக நம்ம என்ன செய்கிறோம், சுன்னத்தான தொழுகையை இரவு தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுகின்றோமே. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்ற போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரமலானிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தார்கள், 8+3 தொழுதார்கள். ரமலானுக்கு பிறகும் அதை அவர்கள் தொழுதார்கள். அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இந்த தொழுகையை இந்த ரமலானில் மாத்திரம் அவர்கள் தொழவில்லை, ரமலானுக்கு பிறகும் அதை செய்தார்கள். இந்த ரமலானில் நாம் எதை இதன் மூலமாக ஆர்வப்படுத்துகின்றோம், நீங்கள் பள்ளிக்கு இந்த 11 ரக்காயத்தை நீங்கள் தொழுகின்றீர்களே, அதற்கு பிறகும் இஷாவுடைய தொழுகை முடிந்தத பிறகு முடிந்தால் அந்த 8 தொழுது கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடைசி நேரத்திலே இரவினுடைய என்ற 3வது பகுதி ஒன்று இருக்கிறது, சஹருடைய நேரம், அந்த நேரத்திலே நீங்கள் இந்த தொழுகையை பிற்படுத்தி கூட தொழலாம். அல்லது அது முடியவில்லையா, மற்ற தொழுகையை நீங்கள் தொழுதுவிட்டு 8 ரக்காத்தை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு 3 ரக்காத் இருக்கிறது, அதை விதிரை நீங்கள் கடைசியாக தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லவா. அந்த அடிப்படையிலே விதிரை கூட சுபுவுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எழுந்து அந்த தொழுகையை தொழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் படுக்கையை விட்டும் அவருடைய விழா எழுந்து அப்படியே ஓடும் என்று சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தின் மூலம் இதெல்லாம் திருக்குர்ஆன் மூலமாக நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நான் கொடுத்த நிஅமத், நான் கொடுத்த அருள். ஒரு விஷயந்தான், அமல்களை மாத்திரம் நாம் என்ன செய்து விடக்கூடாது, பின்னாடி பார்த்துக்கிடலாம். ஒரு 50 வருஷம், ஒரு 60 வயசு, ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு கடந்து பார்த்து கொள்ளலாம் என்று தாமதிக்கக்கூடாது. மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. மரணம் அதற்குண்டான தவணை வருகின்ற போது அது வந்தே தீரும். தாமதப்படுத்தலாம்னு சொன்னால் அமல் செய்யாமல் நாம் நஷ்டவாளியாக போகிவிடுவோம். யாருக்காவது தெரியுமா இந்த தேதியில் இந்த மாதத்தில் தான் நமக்கு மரணம் வரும்னு தெரியுமா? நாம் நினைப்போம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பார். அண்மையில் கூட தொழுது விட்டு 2 நாள் அப்படி வெளியில் வராங்க, என்ன செஞ்சிருது, மௌத்து வந்துடுது. எப்படியெல்லாம் மரணம் வருகிறது என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படத்தானே செய்கிறோம். அப்படி என்று சொன்னால் அமல்களை, கடமைகளை ரொம்ப எதையுமே தாமதிக்கக்கூடாது. தாமதிச்சு பின்னாடி பார்த்துக்கலாம் என்று சொன்னோம் என்று சொன்னால், அப்படி இருந்து விட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் தான் நஷ்டவாளி. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு உடல்நிலை அப்படியே சரியில்லாமல் கடந்த கடையில் அப்படியே ஒரு இடத்துல கூனி குறுகி இதுக்கு பிறகு நமக்கு எந்த விதமான வழியும் இல்லை என்று கடைசி படுக்கைக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு தொழுவ ஆர்வமாக இருக்குது, எனக்கு ஹஜ்ஜுக்கு போக அல்லாஹ் எல்லா வசதியும் கொடுத்தான், இப்போ எனக்கு ஆசையாக இருக்குதுன்னா நடக்குமா? உடல் ஒத்துழைக்காது. எனவே அதற்குரிய அந்தந்த காலகட்டத்திலே அன்றன்றைக்கு உண்டான அமல்களை அவ்வப்போது செய்தாக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அடுத்து சொல்கின்றான் இன்னமா யுமினூன பி ஆயாத்தல்லதீன இதா ذுக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதௌ வ ஸப்பஉ பி அம்தி ரப்பிஹிம் வ ஹும் லா யஸ்தக்பிரூன். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்றான், நமது வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டால் சஜிதாவில் விழுந்து தமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவோரே, அவற்றை நம்பியவர்கள் அவர்கள் கர்வம் கொள்ள மாட்டார்கள். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற போது தமது வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டால் அப்படியே சஜிதாவில் என்ன செய்து விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, தேவைகளை கேட்பது, ரப்புல் ஆலமீனிடத்தில் முறையிடுவது, எந்த விதமான அவர்களுக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி கர்வம் கொள்ள மாட்டார்கள்.
அவர்களுக்கு எவ்வளோ பெரிய கல்வி ஞானம் இருந்தாலும் சரி, எண்ணற்ற திறமைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய இந்த வசனத்தை கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த உண்மையாளர்கள், பண்பாளர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அப்படியே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான் என்று சொன்னால், இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதௌ வஸப்ஹு பிஅம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். அப்படியே இதை நாம் சூரத்து சஜிதாவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க இந்த வசனத்தை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாசத்திலே திருக்குர்ஆன் இறங்கி அருள் இருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற்றாக வேண்டும். இதுவெல்லாம் சும்மா திருக்குர்ஆனிலே இந்த வசனமெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் சும்மா ஒரு ஒப்புக்கா, சும்மா ஒரு நிரப்ப வேண்டும் என்ற ஒரு தேவைக்கா? இல்லை. அதன் மூலமாக நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் என்பவன் சில நேரங்களிலே அவன் தடுமாறுவான், சில நேரங்களிலே அவன் நிலை மாறுவான், சில நேரங்களிலே புகழுடைய உச்சிக்கு செல்லுவான், சில நேரங்களிலே அவன் தன்னுடைய இயல்மை நிலையை விட்டும் கீழ்நிலைக்கு செல்லுவான். இப்படியெல்லாம் வருகின்ற போது படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான், நம்மை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உச்சிக்கு செல்கின்ற போது அவனுக்கு எது செய்ய வேண்டும் என்றே தெரியாது. பணத்தினுடைய புகழுடைய உச்சிக்கு ஒரு மனிதன் சென்று விட்டான் என்று சொன்னால் அவன் தடுமாறி நிலை குலைந்து என்ன செய்து விடுவான். அவனிடம் வரக்கூடிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் வரும். இப்படியெல்லாம் வந்துவிடக்கூடாது. எந்த நிலை இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோலவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த கண்ணும் இது போன்ற அமல்கள், இது போன்ற செயல்கள் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கேற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளத்தில் கற்பனையிலும் உறுத்திராத இன்பங்கள் எண்ணற்ற என் அடியார்களுக்கான சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்து உள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் விரும்பினால் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல செயல்களுக்கு கூலியாக அவர்களுக்கு நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கூறுவதாக சொல்கின்றார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்போம், அதை விட அடுத்து பார்க்கும்போது இதை விட இது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி எந்த காதும் கேட்டுறாத, இது கேட்க அழகாக இருக்குங்க, அடுத்து இன்னொன்று கேட்கும்போது அது இதை விட சிறந்ததாக இருக்குங்க. இப்படி அதே மாதிரி நம்முடைய உள்ளங்கள் இது ரொம்ப அழகாக இருக்குல்லாங்க அப்படி நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கே சொல்கின்ற போது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் அதை பற்றி கற்பனையிலும் கூட நினைத்திராத ஒரு சுவனத்தை என்னுடைய அடியானுக்காக நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதாக, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதம் என்பது இன்னைக்கு தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் போன வருடம் இப்போது தான் போன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த வருஷத்தில் இப்போ தான் நம்ம நோன்பை நோட்டுற மாதிரி இருக்குது. இன்னையோட 6, அடுத்து 7 வரும், 8 வரும், திடீர்னு பிந்திய 10 வந்துடும், திடீர்னு பெருநாளுடைய தொழுகையை முடிப்போம், அடுத்து பக்ரீத் வந்துடும், முஹர்ரம் வரும், அடுத்த சுழற்சி, அடுத்த அந்த அளவுக்கு விரைவாக மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்த ஆயுளின் ஒரு வருடத்தை இந்த ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு வருடம் நம்முடைய தவணையிலிருந்து கழிந்து விட்டது. இன்னும் எத்தனை ரமலான் நமக்கு வரப்போகிறது நமக்கு தெரியாது. எனவே இந்த மாதத்தில் பெற்ற இந்த படிப்பினை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் லொஹர் தொழுகைக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவு, மக்கள் அங்கே சொற்பொழிவு இல்லையா, திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுவதும் நல்ல செய்திகளை கேட்பதும், இரவு தொழுகைக்கு பிறகு ஒரு சின்ன சொற்பொழிவு, அனைத்து சொற்பொழிவுகளும் அனைத்து நல்ல விஷயங்களும்
ரமலானுக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எதுவரையிலும் தொடர வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த ரமலான் முடித்துட்டு ஏற கட்டிட்டு அடுத்து ரமலான் வரும்போது பார்த்துக்கலாம் என்கின்ற நிலையா? அப்படி இல்லை. இறுதி மூச்சுள்ள வரையிலும், நம்முடைய உடலில் இருந்து ரூஹை வாங்கக்கூடிய நேரம் வரையிலும் இது போன்ற நல்லறங்கள் அது தொடரும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொன்னது போன்று, அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னது போன்று இந்த சொர்க்கம் நமக்கு கண்டிப்பாக எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை பண்ணிடாத இந்த சுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர தயாராக இருக்கின்றான். அத்தகைய சுவனத்துக்குள் நுழையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவர்களும் அதற்குண்டான பாக்கியம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய அல்லாஹ் சொல்கின்ற போது ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வகையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல வழியில் செலவு செய்வார்கள். நல்ல வழியில் செலவு செய்வது என்பது என்ன என்று சொன்னால், உறவுகளை அரவணைப்பது, அதுபோன்று தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வது, இப்படி எதுவெல்லாம் நல்ல வகைகளாக இருக்கிறதோ, நல்ல அறங்களாக இருக்கிறதோ, நம்ம யாரும் தீமையான காரியத்துக்கு என்ன செஞ்சிட மாட்டோம், கொடுத்துட மாட்டோம். நல்ல வழியில் அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து, இந்த உலகத்தில் நாம் நம்மளுடைய சுய அடிப்படையிலே நம்ம சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் தான் நமக்கு தருகின்றான். நாம் ஒன்றின்பால் கவனம் செலுத்துகின்றோம், இதை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம், அதை ரப்புல் ஆலமீன் நமக்கு இலகுவாக்கி தருகின்றான். நம்முடைய கையில் எதுவும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள நீங்கள் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய முந்தைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கீழ்மட்டத்தில் இருந்து தான் வந்திருப்பார்கள். நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக தொழிலதிபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் கீழ்நிலையிலிருந்து இன்றைக்கி பெரிய அளவில் டாப் லெவலில் இருப்பாங்க. அது முஸ்லீம்களிலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களிலும் சரி. அப்போ இந்த ரிஸ்க்கு, இந்த இது போன்ற வளங்கள், செல்வங்கள், இதையெல்லாம் யார் கொடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் சொல்கின்றான், நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் அவர்கள் செலவு செய்வார்கள். அதற்குண்டான இந்த மாதம் உறவுகளில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க, உறவுகளில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, மருத்துவமனைக்கு தேவையுடையவர்கள் இருப்பார்கள், கல்விக்கு தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அதுபோன்று அவர்களை கண்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலானில் துணிமணி கூட எடுக்க முடியாத அளவுக்கு கூட உள்ளவர்கள் இருப்பார்கள். வீட்டு வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற பல அம்சங்கள் இருக்கிறது. அது போன்றவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மால் ஆன உதவிகள் அவர்களுக்கும் நாம் செலவு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் நல்ல வழியில் செலவு செய்வார்கள் என்று புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பெற்ற இந்த மாதத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாகவும் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், அல்லதீன யூமினூன, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், பில் கைபி வயக்கீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள். ஆக மொத்தத்தில் அமல்கள் செய்வது, நல்ல வழியில் செலவு செய்வது, இது போன்றவற்றை இந்த ரமலானில் நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அத்தோடு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 6 இடங்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். மஸ்ஜிது மதீனா, மஸ்ஜிது ரஹ்மான், மஸ்ஜிதுல் அக்ஸா, இது போன்று நம்முடைய ஜமாத்துக்கு உட்பட்ட 6 பள்ளிவாசல்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்தில் வைத்து, மஸ்ஜிது ரஹ்மானில் வைத்து நாம் கஞ்சி காய்ச்சுகின்றோம். அந்த கஞ்சிக்கு ஒரு நாள் உண்டான அந்த செலவு என்பது 45,000 ரூபாய். 45,000 ரூபாயா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட 6 சட்டி ஒரு நாள் ஒன்றுக்கு போடக்கூடிய அரிசியினுடைய படி 130 கிலோ.
130 கிலோ நம்ம என்ன செய்கிறோம், மொத்தமாக 6 சட்டி போட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு நேரத்தில் டோக்கன் சிஸ்டம்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. யார் வந்தாலும் கஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஜமாத்துடைய நிர்வாகம் ஏற்படுத்தி இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையில் அங்கே இருந்து 6 மர்கஸ்களுக்கும் செல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஜமாத்துக்கு தரக்கூடிய அந்த நன்கொடையின் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது, இது போன்ற பணிகள். ஒரு நாளைக்கு 45,000 ரூபாய் என்பது ஒரு நிர்ணயித்திருக்கின்றோம். அது கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். குறையாது, கூடத்தான் செய்யும். ஆகவே அதையும் நீங்கள் கணக்கிட்டு அல்லாஹுடைய பேரொருளால் அந்த இஃப்தாருடைய அந்த பணிக்காகவும் ஜமாத்துக்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். இந்த மாதம் என்பது முழுக்க முழுக்க தர்மத்தை அதிகப்படியாக வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்திகள், எண்ணற்ற செய்தி இருக்கிறது. தர்மத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தப்பட்ட இந்த மாதம், அந்த மாதத்தில் இது போன்ற இந்த இஃப்தார் வகைக்கும் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அதுபோன்று பள்ளியினுடைய பராமரிப்புகள், பள்ளியினுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் தாராளமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.